என்னோட சீரியல் அன்பேவா இது வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது, டிவியில டெலிகாஸ்ட் ஆகும்போது இவரோட அம்மா வந்து இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க, நீ எப்போ கல்யாணம் பண்ண போற, யாராவது பையன் வந்து பிடிச்சிருக்கேன்னு சொன்னா டக்குன்னு சொல்லிடு, ஏதாவது நாமளே கல்யாணம் பண்ணிடுவோம். நான் சொல்றது 3 years back. 3 years back. This is 3 years back. Okay. Okay. So நான் இவளை சந்திச்சு 2 years ஆயிடுச்சு. This is 3 years back. அப்படி அம்மா சொல்லும்போது கரெக்டா இப்படி நவீனா அம்மா சொல்றது கேட்டுட்டு இப்படி திரும்பி பாக்குறாங்க. எதிரில டிவில என்னோட எபிசோட் போயிட்டு இருக்கு. பாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பையன் வந்து இருந்தா சொல்லு, நான் கட்டிக்கிறேன். அது சும்மா என்ன ரொம்ப நாள் என்ன ஃபாலோ பண்ணி சொன்ன விஷயம் கிடையாது. சும்மா கேஷுவலா சொன்னா ஐ நல்லா இருக்கானே சொல்லி, நாட் பிரைசிங் மை செல்ஃப், இவரோட பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் நான். ஆக்சுவலி ஷி யூஸ் த வேர்ட் பீஸ். இந்த மாதிரி பீஸ் இருந்தா ஓகேன்னு சொல்றேன். விராட் கோலி நல்ல வேளை அந்த இடத்துல நான் இருந்தேன், வேற யாராவது இருந்தா இந்த நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 year நான் அவள் வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எங்க அம்மா கேட்டாங்க, என்ன பயங்கர ஜாலி அம்மா போல இருக்கு. பியூட்டிஃபுல் क्वेश्चन ஆக்சுவலி. அது நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? இது கமர்ஷியலா? ஓகே. தி திங் இஸ், நம்ம வீட்ல வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி இது மேரேஜ் டேட்டிங் ஆப்ஸ்ல எல்லாம் என்னோட ப்ரொஃபைல் போடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அம்மா ப்ளீஸ் அம்மா அப்படி எல்லாம் பண்ணாதம்மா, எனக்கு ஒரு சின்ன பேரு கொஞ்சம் ஒரு அளவு கொஞ்சம் பாப்புலர், ரொம்ப அம்மா பையன் வேற இல்ல, அப்படி எல்லாம் பண்ணாதம்மா, டேட்டிங் ஆப் இது மேரேஜ் ஆப்ல எல்லாம் அப்படி போடாதம்மா சொல்ல, இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்றது, சரி ஓகே என்ன பண்றது, என்ன வேணாலும் பண்ணிக்க போன்னு சொல்லி நான் பாடி ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மை ஒர்க். அப்போ என்னோட போட்டோ என்னோட டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் போட்டு இங்க மேரேஜ் டேட்டிங் ஆப்ல வாட் ஐ ஃபேஸ் இஸ், பொண்ணு கூட நான் வந்து என்ன சொல்றது ஓப்பனா பேச முடியல. லைக் ஃபர்ஸ்ட் அவரோட அப்பா அம்மா இருப்பாங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் நிப்பாங்க, அதுக்கப்புறம் அவரோட டீடைல்ஸ் கொடுக்கறதும் ஒரு அப்பா அம்மா தான். அவர் பொண்ணு கிட்ட பேச என்னன்னா, சி நானும் அவ்வளோ என்ன ஓப்பன் டைப் கிடையாது, நானும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி தான். எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு கிட்ட அவர் பேசி எப்படி இருக்கீங்க, அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவள் எப்படி யோசிப்பாங்க, அண்ட் ஒரு இடத்துல காஃபி டெய்லி எங்கேயாவது மீட் பண்ணி அவள்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணும்போது தான் அந்த ஆள் எப்படி அவள் எப்படி யோசிப்பாங்க தெரியும். அது வந்து இதுல அந்த கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு இருந்தது இல்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது டேட்டிங் ஆப் வரல மச்சான் ட்ரை பண்ணு, எனக்கு மச்சான் டேட்டிங் ஆப் மேல இம்ப்ரெஷன். ஐ கிரியேட்டட் மை ப்ரொஃபைல் அண்ட் இட் வாஸ் வெரி ஜெனுவன். வை பம்பிள் இன் தி சென்ஸ் தேர் ஆர் மெனி அதர் இது வேர் நீங்க அத்தென்டிகேஷன் இருக்காது, வெரிஃபிகேஷன் இருக்காது உங்க ப்ரொஃபைல்ல. ஸோ உங்க ஃபேக் ப்ரொஃபைல் வர்ற வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி நான் என்னோட போட்டோன்னு சொல்லும்போது நிறைய பேர் ஃபேக் ப்ரொஃபைல் வர நிறைய வாய்ப்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஐ வாஸ் நாட் ஸோ ஷுர். அது என்னன்னா இந்த ஆப்ல என்னன்னா வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இல்லைன்னா உங்களுக்கு யாரும் ரிக்வெஸ்ட் அனுப்ப முடியாது. ஸோ நீங்க வெரிஃபிகேஷன் ஆன உடனே உங்களுக்கு வர ப்ரொஃபைல் எல்லாமே ஜென்யூனா தான் இருக்கும். அந்த ஒரு கேரண்டி இருக்கும் எனக்கு. ஓகே இந்த ப்ரொஃபைல்ல இந்த போட்டோ இருந்தா இந்த போட்டோ பொண்ணு தான் இதுன்ற அளவுக்கு எனக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது இவளு. ஆக்சுவலி நம்ம செலக்ட் ஆனது பிகாஸ் ஷி வாஸ் a celebrity makeup artist. She is a celebrity makeup artist. ஸோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சினி இது அப்படியே பிளெண்ட் ஆயிடுச்சு. We started like conversing. Everyday conversation is about the shooting only. Okay, shoot எப்படி ஆச்சு, shoot ல எப்படி ஆச்சு, then சின்ன gossips பேசுறது. So இந்த மாதிரி எல்லாம் I went out to him very like casually, like every day. So on the day to day we started being very good friends actually. Super. அதுக்கப்புறம் we started எனக்கு பயம் அதிகமா வந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு see அவங்க வீட்ல அம்மா பாப்பாங்க அந்த இது இருக்கு. And எனக்கு வந்து என்னன்னா I don't wanted to get into this, and since his mom is a single mother and she must be having a lot of dreams about him, I don't wanted to ruin it, so I just backed off a lot of time but couldn't stop it. என்னோட சீரியல் அன்பேவா இது வந்து